பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அதாவது இன்னைக்கு அநேகர் இடர் அடைகிறாங்க. விசுவாசம் இல்லாமல் அநேகர் ஏன் இடர் அடைகிறார்கள்? எது அவர்களுக்கு தடைக்கல்லா இருக்குது? வாட் இஸ் த ஸ்டம்பிளிங் பிளாக்? இடர் அடைவதற்கு எது அவர்களுக்கு தடைக்கல்லா இருக்குது? அதே போல விசுவாசிக்கிறாங்க, ஆனா தேவனிடத்தில் சேர்வதற்கு அநேக தடைகள் இருக்கிறது அவர்களுக்கு, ஸ்டம்பிளிங் பிளாக். சோ அதெல்லாம் என்ன என்பது இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல வாசிக்கலாம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 31 முதல் 33. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? அவர்கள் நீதி பிரமாணத்தை தேடினார்கள், ஆனாலும் நீதி பிரமாணத்தை அவர்கள் அடையவில்லை என்று வசனம் கூறுகிறது. ஏன்னா அவர்கள் விசுவாசனாலே அதை தேடாம, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே நீதி பிரமாணத்தை தேடினாங்க, ஆனா அந்த தேடல் எல்லாமே அவர்கள் விசுவாசனால அதை தேடவில்லை. எதனால தேடினாங்களா? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. அப்போ அவங்க அந்த நீதி பிரமாணத்தை எல்லாமே அவங்க விசுவாசனால அதை தேடவே இல்லை, அதனாலதான் அவங்க அடையவில்லை. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாண கிரியையினாலதான் தேடினார்கள். சோ அவங்க மாத்திரமல்ல, இன்றும் அநேகர் அதாவது நியாயப்பிரமாணத்தினால நான் நீதிமான் ஆகணும்னு விரும்பி அதை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் விசுவாசனால அந்த நீதி பிரமாணத்தை தேடவில்லை. அநேகர் நியாயப்பிரமாணத்து கிரியையினாலதான் அநேகர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள் இன்னும். அதனால இடறுதற்கான கல்லில் இடறினார்கள், அவர்கள் எல்லோருமே இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் முன்னமே சொல்லியிருந்தார். அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அப்போ அவங்க எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை கிரியையினால தேடினார்கள், அதை அடையவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், இடத்திற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் கூறியது போல நடந்தது. இந்த கல்லுன்னு சொல்லும் போது யார் அந்த கல்? கார்னர் ஸ்டோன். அதே போல பிரஷியஸ் கார்னர் ஸ்டோன் சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா எபேசுல சொல்வது போலவே அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டலா இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்போ இந்த மூளைக்கல் கார்னர் ஸ்டோன் சொல்லி யார சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்தான். அப்ப இந்த கல்லுன்னு சொல்லும் போது கூட தானியேல் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ராஜ்யம் வேறொரு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது. அப்போ அந்த கல் என்பது யார்? இயேசு கிறிஸ்தான். அந்த கல் சிலையை மோதின உடனே அந்த ராஜ்யங்கள்லாம் கவுக்கப்பட்டு போனது. ஆனா கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் பூமி எங்கும் நிரப்பி பரவிற்று. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த கல்லுன்னு சொல்லும் போது முக்கியமா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:6-9. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று.
அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். யார் அந்த மூளைக்கல்? இயேசு கிறிஸ்தான் அந்த மூளைக்கல். வெளியேறப்பட்டது. அப்போ அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறதே. அப்போ இயேசு கிறிஸ்தான் அந்த மூளைக்கல், வெளியேறப்பட்ட மூளைக்கல், கார்னர் ஸ்டோன். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பெற்றது. அப்போ அந்த மூளைக்கல் வெளியேறப்பட்டதா இருக்குதா? யாருக்கு? விசுவாசிக்கிறவங்களுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு அது வெளியேறப்பட்ட கல். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் எப்படிப்பட்டதா இருக்குமா? அவங்களுக்கு இடதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கல்மண்ணையும் ஆயிற்று. நமக்கு வெளியேறப்பட்ட கல்லா இருக்க போகுது, விசுவாசிக்கிற நமக்கு என்று எழுதப்பட்டிருக்குது. ஆனா கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, அப்போ இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட கல்லா இருக்குமா? அந்த கல் இடதுக்கேதுவான கல்லா இருக்க போகிறது. அப்போ அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யாரு? விசுவாசிகளுக்கு, கீழ்ப்படலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சந்ததியாயும் ராஜரீக ஆசார கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்போ யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இதுனாக்கா? நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. ஆனா விசுவாசியாத அவர்களுக்கோ அது இடதுக்கேதுவான கல்லா இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா முன்னமே சொல்லி இருந்தது. ஏசாயால முன்னமே சொல்லி இருந்தார். சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் தான் இது. வாசிக்கிற ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஆமென். எங்க சொல்லப்பட்டது? முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது போலவே அது பரீட்சைக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறன் அவன் பதறான். யார் அந்த மூளைக்கல்? யார் அந்த வெளியேறப்பட்ட கல்? இயேசு கிறிஸ்தான் வெளியேறப்பட்ட கல். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆனா விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படலுக்கு அது இடதுக்கேதுவான கல்லுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இந்த பரிசேய சதிசேயர்கள் எல்லாம் இடறினார்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம். மத்தேயு 21 42 முதல் 44. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுங்குமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, அந்த பரிசேய சதிசர்கள் முறுமுறுக்கிறவர்கள் அவரிடத்தில் பார்த்து அங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களிடத்தில், வீட்டு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது போலவே அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலமும் வாசிக்கவில்லையான்னு சொல்லி அவங்களை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, அதனால ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். சோ அந்த ஜனங்களை பார்த்து, விசுவாசம் இல்லாதவங்களை பார்த்து அவங்களை ஆண்டவர் கண்டிக்கிறாரு. என்ன சொல்ற பாருங்க,
அதாவது தேவடராஜன் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏன்னா அவங்க இடறினார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது இடறதுக்கேன கல்லா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், ஆனா இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து அன்று எச்சரித்தார். அப்போ அந்த ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் பரத்திலிருந்து இறங்கி இயேசு என்ற பெயரில் மாம்சம் வெளிப்பட்டார், நானே அவர் என்று சொல்லும் போது கூட அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை அவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து மறுதளிச்சாங்க அவங்க எல்லாருமே. அதனால அந்த கல்லின் மேல் விழுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள் சொல்லி ஆண்டவர் கண்டிச்சாரு. அப்போ எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும், அவனை நசுக்கி போடுமா. அதுதான் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தண்டனையை அளிப்பார். யாருக்கு? நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அதனால எச்சரிக்கிற முன்னமே இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். ஆனா இந்த இடறி போனவர்கள் யாரா இருக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு அநேக இடறி போறாங்க. ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க, தேவன் ஒருவர் தான் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆமா, இது சரியான சத்தியம் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனா நல்ல வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா அந்த உணர்வு அடைவதில்லை. கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள். இது குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த ஊமையை பார்க்கலாம். மத்தேயு 13:20-21 வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து நிற்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். ஆமென். ஆமென். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் இரண்டாவது விதை. இந்த 4 விதமான விதையில இந்த கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பானா, அவன் வசனத்தை கேட்பான், ஆனா உடனே அதை என்ன பண்ணுவான்? சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வான். வசனம் கேட்பான், இது ரொம்ப அழகா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா இப்படிப்பட்டவள் யாரா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கவனித்து நம்ம நிதானிக்கணும். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பானவன். ஆனா உடனே வசனம் கேட்கிறான், இது ரொம்ப நல்லா இருக்குது, அழகா இருக்குது. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, சில பேர் சத்தியத்தை வசனத்தை மட்டுமே பேசும்போது சில பேர் விருப்பம் இருக்காது. ஆனா வசனத்தோடு சொல்லி ஒரு நகைச்சுவையோ மற்ற காரியங்களோ உலக காரியம் சொல்லும் போது நல்லா அத சந்தோஷமா கேட்பார்கள். ஆனா வசனம் சொல்லும் போது, சத்தியம் சொல்லும் போது அந்த உணர்வு அடைவதில்லை. அதனால இப்படிப்பட்டவர் என்ன பண்ண, சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாத நாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். இந்த கற்பாறை மேல விதைக்கப்பட்ட விதை, அந்த இடத்துல மண் இல்ல, அந்த இடத்துல ஆழமான வேரும் இல்ல. ஏன்னா வேறுதான் ஒரு அஸ்திவாரம். இந்த வேர் இல்லைன்னா அந்த செடி காய்ந்து விடும், அது வளர்ச்சி அடையாது. அதே போலதான் வசனம் கேட்கறாங்க, உள்ளத்துல அந்த உணர்வு இல்லை, அது தங்குறதுல. அதனால அந்த நிமிஷத்துல அவங்க சந்தோஷமா கேட்பார்கள். ஆனா கொஞ்ச காலம் ஆன உடனே என்ன நடக்குதான்? வசனத்தை நிமித்தம் உபத்திரம். அப்போ வசன ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க, ஆனா விசுவாச சோதனை பரீட்சையில விழுந்து விடுவார்கள். ஏன்னா வசன நிமித்தமாக உபத்திரம் வரும். அவர் நாமத்தை நிமித்தம் உபத்திரம் வரும்போது அதை நிழல் நிற்பதில்லை, பின்வாங்கி போகிறார்கள். துன்பம் உண்டான உடனே சில நேரங்கள்ல துன்பம் வருது, உபத்திரம் வருது, இதெல்லாம் பார்த்து இடரல் அடைஞ்சு பின்வாங்கி போறார்கள். அத வசனம் சொல்லுது. வசன நிமித்த உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே அவங்க என்ன பண்றாங்க? இடரல் அடைவான். அவன் தான் கற்பாறை இடங்கள் விதைக்கப்பட்டவன். அப்போ வசனத்தை கேட்டு உணர்வடையாம கொஞ்ச காலம் இருந்து விழுந்து போய் இடரடைகள் தான் இவங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? முடிவந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த ரட்சிப்பு அடைவதற்கு கொஞ்ச காலம் நிலைத்திருக்க கூடாது, முடிவந்த நிலைத்தவர் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். அப்ப எது தடைக்கல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த உலக காரியங்கள், உபத்திரம், துன்பம் இதெல்லாம் வந்த உடனே அவங்க பின்வாங்கி போறாங்க. வாசிக்கலாம். யோவான் 6:58-61. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இதோ அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பூர் நகமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? ஆமென். ஆமென். ஆனா இன்னைக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது அநேக சீஷர்கள் கூட இடல் அடைஞ்சாங்க அவங்க. ஆனா யாரும் பார்த்தீங்கன்னா அந்நிய ஜனம் அல்ல, புறஜாதி ஜனமும் அல்ல, சீஷர்கள் அநேகர் இடல் அண்டி விசுவாசத்துக்கு விலகி போனார்கள். இது கடினமான உபதேசம் என்று இயேசு கிறிஸ்து பேசும்போது, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுதான், இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று அவர் சொன்னபோது அவங்க இடர்ல அஞ்சாங்க. இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள் அவர்கள். அவர் சீசர்கள் அநேகர் என்ன பண்ணாங்க, இவளை கேட்ட போது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்போ அதான் இயேசப்பாவும் சொல்றாரு. அதுக்காக அது குறித்து முறுமுறுக்கிறாங்க அவங்க எல்லாருமே. இயேசு கிறிஸ்து தமக்குள்ள அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதா? அப்போ தேவோட வார்த்தை அவளுக்கு இடரலா இருந்தது. யாருக்குன்னு பார்த்தோம்னா சீசர்கள் தான். அங்க பின்வாங்கி போனது எல்லாமே சீசர்கள். அப்போ தேவோட வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குதுன்னு இயேசப்பா சொல்றாரு. ஆனா அதை அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அப்ப அதுதான் அவங்களுக்கு இடரலா இருந்தது. தேவோட வார்த்தை அவங்களுக்கு இடரலா இருந்தது. அதனால பின்வாங்கி போனார்கள். அவர்கள் முன்னேறி நடக்காம பின்வாங்கி போனார்கள் பார்க்க முடியும். வாசிக்கல ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அன்றையும் சகோதரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய், அப்ப நாம் இங்க கற்றுக்கொண்ட இந்த சத்திய வசனத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும், எதையும் பிரிவினை இடர்களையும், ஒன்று பிரிவினை இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து நீங்கள் எச்சரிக்கா இருக்க வேண்டும். எச்சரிக்கிற ஆண்டவர். ஏன்னா இன்றைக்கும் அது நடக்குது. அதனாலதான் நாம கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் இடரல் பண்றாங்களோ பிரிவினை உண்டாக்கும்படி அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆனா அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான், அவன் அருகில் தான் இருப்பான் எப்பவுமே. பிரிவினை உண்டாக்குறவன், இடரல் பண்றவன் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடும். சில நேரங்கள் சாத்தான் தந்திரமா நம்மளை விழ செய்யும்படி தந்திரமா பிரிவினை உண்டாக்கும்படி பேசுவான். அவன் இடரல பண்ணுவான். அதனால எச்சரிக்கை இருந்து அவனை விட்டு விலக வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி அன்னைக்கு பவுல் புத்தி சொன்னார். ஆனா அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல், ஏன்னா எப்படி இருப்பாங்களா அவங்கள அடையாளம் சொல்றாரு பாருங்க பவுல் கூட. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாம தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, ஏன்னா அவங்க நய வசனிப்பினால பிரிவினை உண்டாக்கும், இடரல் செய்வாங்க. நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சு ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கும், அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. யாரை கெடுப்பாங்களா? கபடம் இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கலாம் இருப்பாங்க. வஞ்சனை, டிசப்ஷன், ஏமாற்றம். இந்த வஞ்சனைன்றது யாரு மூலமா வந்தது? சாத்தான். வஞ்சிக்கிறவன் யாரு? சாத்தான். அவன் ரொம்ப அழகா வஞ்சிப்பான். அவன் ஆரம்பத்துல வஞ்சித்தான். யார? ஏவாளை வஞ்சித்தான் இல்லையா? ஏவாளை வஞ்சித்த பிறகு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். அப்போ அப்படிப்பட்ட உள்ள ஆவி கெடுக்கும், அது பிரிவினை உண்டாக்கும். அதனால எச்சரிக்கா இருங்கள் என்று அன்றே ஆண்டவர் எச்சரித்தார். வாசிக்கலாம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 3-6. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், சிறு பிள்ளை போல் நாம் மாற வேண்டும் சொல்லி ஏசப்பா சொல்றாரு. பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் என்னவா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு பிள்ளைகள் போல் ஆக வேண்டும். இல்லாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். சிறு பிள்ளைன்னு சொல்லுவாரு, அதாவது பாலகன் சொல்லுவாரு, பிள்ளைன்னு சொல்லுவாரு. இது யாரு குறித்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு. இந்த பிள்ளைகள் சொல்லும் போது குறிப்பா ஆண்டவர் பேசும்போது தம்முடைய சீசர்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகள்னு சொல்றாரு. அப்ப இந்த பிள்ளை போல் மாறணும், தாழ்த்தி கீழ்ப்படிதல்ல. அப்படி இல்லாவிட்டால் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குற எவனோ சிறியவரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குகிறான். இதுதான் ஆண்டவர் எச்சரிக்கிற முக்கியமான காரியம். இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குற எவனோ அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமுத்துகிறது அவனுக்கு நலமா இருக்குன்னு சொல்லி அங்க கடினமா பேசுறாரு ஆண்டவர். ஏன்னா பாவம் செய்கிறவனை விட அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறவன் தான் அதிகமான ஆக்கினை. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழ்த்தினால் அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். ஏன்னா இவனால இன்னொருத்தர் அடைறான். அப்ப இன்னொருத்தனை பாவம் செய்ய தூண்டி அவனை இடல் பண்ணுகிற காரியமா இருந்தா அவன் கழுத்துல எந்திரக்கல்லை போடுறத பெட்டர்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கல 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 32-33. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். ஆமென். பவுலுடைய அந்த அட்வைஸ பாருங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாம, எனக்கு என்ன பிரயோஜனமோ அதை நான் தேடாம அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி, பவுல் இந்த விஷயத்துல அவன் ரொம்ப தாழ்மையோடு அவன் அந்த சொல்றான். அதாவது அநேகருடைய பிரயோஜனத்தை அவனுக்கு தெரியும் நல்லாவே, எனக்கு பிரயோஜனமா காரியம் அநேக உண்டு. அதான் பவுல் சொல்றான், எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருந்துகிறேன், குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்லி பவுல் சொல்றான். அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவங்க ரட்சிக்கப்படும்படிக்கு, எதுக்காகவா? அவங்க ரட்சிப்பு அடையணும். அதனால எவ்விதத்திலும் எல்லோரும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் சொல்றாரு, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றலாய் இருங்கள். சோ எது முக்கியமா பவுல் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யூதருக்கும் சரி கிரேக்கருக்கும் சரி தேவனுடைய சபை இங்க எல்லாத்துக்கும் நம்ம இடரலற்றலா இருக்க வேண்டும். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அநேகர் இன்னைக்கு சபையிலே இடரலா இருக்கிறாங்க இல்லைங்களா? சபையிலே இடல் பண்ணி மற்ற விழு செய்யும்படி சில காரியங்கள் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் எச்சரிக்கிறார். அன்னைக்கு பவுல் அதெல்லாம் அட்வைஸ் பண்றாரு, தேவனுடைய சபைக்கு இடரலா இல்லாம இருங்க, கிரேக்கருக்கு மாத்திரமல்ல யூதருக்கு மாத்திரமல்ல தேவனுடைய சபைக்கும் இடரலற்றலா இருங்கள். ஏன்னா அந்த இடரல் பண்ற காரியம் சாத்தான் யார் மூலமாக கொண்டு வரலாம். ஆனா ஒருத்தனை விழ செய்கிற காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதான் எச்சரிக்கிறார், அவங்க இடரல் பண்ணக்கூடாது, இடரலா இருங்கள். வாசிக்கலாம் மத்தேயு 18:7-9. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். ஆமா, இடரல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோன்னு சொல்றாரு. ஏன்னா ஐயோ ஐயோ என்றால் என்ன? அது துன்பத்தை குறிக்குது. முடிவுல நடக்க போற ஒரு காரியம், நியாயத்தீர்ப்புக்கு பின்பு நடக்க போற ஒரு தண்டனை. ஐயோ, உலகத்துக்கு ஐயோ. எதனால? இடரல் நிமித்தமாக உலகத்துக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இடரல்கள் வருவது அவசியம். எதனால உலகத்துக்கு அவசியம்னு சொல்றாரு? அதாவது உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தமாக அந்த இடரல் வர்றதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ, எவனால அது வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையானது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை குறித்து அதை தரித்து எரிந்து போடு. அப்படின்னா கை எனக்கு
எனக்கு வந்து இந்த கையே இடரலா இருக்குதா இல்ல கால் இடரலா இருக்குதா, அதை தரித்து எரிந்து போடுனாக்கா அதை லிட்டரலா வந்து ஆண்டவர் வந்து துண்டித்து போட சொல்லல. அப்போ இந்த பாவத்துக்கு காரணமா இருக்கிற இந்த கையும் காலும் அதனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்குது, பாவம் சேர்த்து காரணமாக அந்த கையை அந்த செய்கையை வந்து எடுத்து போடுதான் சொல்றா தவிர ஒரு கையை வெட்டி போட சொல்ல. அதே போல அல்லது 2 காலுடைய நாய் நீ நித்திய ஆக்கினிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். அத பாவம் செஞ்சு விட்டு இந்த கையால ஒருவேளை என் கையினால நான் வந்து பரிதானம் வாங்குறேனா, என் கால் வந்து தேவனுக்கு சித்தமல்லாத இடத்துக்கு கால் வந்து அங்க போகுதா, அது என்ன பண்ணுமா தரித்து போடு. ஏன்னா அந்த பரிதானம் வாங்கி நான் ஆக்கினைக்குள்ளாக போறதை விட அதை தரித்து போடுவது, அதை நீக்கி போடுவது. அப்ப மனம் திரும்பணும், அதுதான் முக்கியம். அப்ப பரிதானம் வாங்க தவறுன்னு தெரியுது, அதை விட்டு விலகி மனம் திரும்பணும். அப்ப பரிதானம் வாங்கிட்டு என் கையினால நான் செய்த தப்பு நிமித்தமாக நான் தேவனுடைய ராஜ்யத்தை விலகி நான் அந்த ஆக்கினிக்குள்ளாக நான் போக காரணமா இருக்குதா என் கையும் காலம். அப்போ அதை வந்து அந்த கிரைகளை வைத்து நாம வெளியே வரணும். அப்ப உன் கண் உன் கெடல் உண்டாக்கினால், அப்ப நம்ம கண்ணால பாவம் வந்து, ஏன்னா கண்ணானது அதாவது சரீரத்துக்கு விளக்கு. வசனம் சொல்லுது கண்ணு சரீரத்துக்கு விளக்கா இருக்குது. அப்போ ஒருவனுக்கு பார்வை இல்லைனாக்கா பிறவில இருந்தே அவனுக்கு பாவம் இருந்தது ஆண்டு சொல்ற ஒரு பிறவை கொண்டு பார்த்து. ஏன்னா கண்ணுனாலதான் அநேக பாவம் வந்து ரொம்ப சுலபமா உள்ள போகுது. ஒரு மொபைல் பார்க்கறதுனால பாவம் உள்ள வரும், இச்சையினால அவன் பாவம் உள்ள பிரவேசிக்கும். இல்ல ஒரு அழகான காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இல்ல பண ஆசை, ஒன்னு வாங்கி விடணும், ஒன்னு அடைந்து விடணும், பொருள் ஆசை, இது எல்லாமே கண் வழியே தான் வருது. அதனாலதான் உன் கண் உனக்கு இடரலா உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடுனாக்கா, கண்ணை எடுத்து பிடுங்கி போட சொல்ல லிட்டரலா சொல்ல அந்த செய்கையை தான் எடுத்து போட சொல்றாரு. அதை பிடுங்கி எரிந்து போடு. ஏன்னா 2 கண்ணோட பாவத்தோட அந்த பாவம் செஞ்சுட்டு எரி நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். அப்போ கண்ணுல பாவம் செஞ்சு அந்த பாவத்தோடு நான் வந்து எரி நிலத்துக்கு போவதை விட அந்த கண்ணின் செய்கைகளை நான் எடுத்து போட்டு விட்டு தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நான் ஜீவனில் பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த கண் இடரலா இருக்குதா அந்த செய்கையை வந்து நீக்கி போடுங்க. அப்ப கையானது காலது இடரலா இருக்குதா, எது இடரலா இருக்குதோ அதை என்ன பண்ணும், அந்த கிரியைகளை வந்து எடுத்து போடு, அதை நீக்கி விட்டு தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 24. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்குது. ஏன்னா ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படின்னாக்கா தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், ஏன் இந்த உலகமானது இந்த சுய ஞானத்தினால தேவனை அறியவில்லை? ஏன்னா தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயநலத்தை அறியவில்லை. ஏன்னா பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க யாருக்கு பிரியமாயிற்றா? தேவனுக்கு பிரியமாயிற்று. அதனால நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பவுல் சொல்றான், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகும். ஆனா இருக்கிறான் இயேசு கிறிஸ்து யூதருக்கு இடரா இருக்கிறாரு, ஆனா கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமும் ஆயிருக்கிறார். ஆனா அந்த யூதருக்கு அன்று இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? இடரலா இருந்தாரு. ஆனா நமக்கோ அவர் வெளியேறப்பட்ட மூளைக்கல்லா இருக்கிறாரு. வாசிக்கலாம் யோவான்ல 12ஆம் அதிகாரத்துல 37 முதல் 41.
அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆமென். பாருங்க, ஆண்டவர் வந்து எத்தனையோ அற்புதங்களை அவன் கண் முன்னால செய்தாரு. கண் பார்க்கும்படி அவன் கண்ணால கண்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் கூட அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இடறதுக்கான கல்லா இருந்தாரு. விசுவாசம் இல்லை. கர்த்தாவை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வசனம், தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறும்படிதான் நடந்ததுன்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஏசாயா பின்னும் அவர் கண்களினால் காணாம, எதனாலயா? கண்களினால் காணாம, இருதயத்துல உணராம, குணமடையாம இருக்கும்படி நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவள் இருதயங்களை கடினமாக்கினார். அப்போ அவங்க கண்ணார பாக்குறாங்க அற்புதங்களை, காதால கேட்கிறாங்க, ஆனா இருதயத்துல உணரவில்லை அவர்கள். அது அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட அநேகர் உணரவில்லை. வசனம் சொல்லும் போது அதை அவங்க என்ன பண்றாங்க? நல்லா கேட்கிறாங்க, ஆனா உணர்வடையவில்லை. அது கேட்ட உடனே ஆண்டவர் சில நேரம் கண்டிப்பா பேசுவாரு. சில பேர் வந்து கண்டிச்சு உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனதிருக்க வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன், அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்னோட கண்டிப்பா பேசுறாரு என்று உணர்வடைந்தால் நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமா நடக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து கண்டிக்கும் போது அது வெளியும் சரி சபையிலும் சரி, அது ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இடலடைஞ்சு மற்றவங்களை இடர பண்ணினால் தேவன் நியாயம் விசாரிப்பார். வாசிக்கலாம், யோவான் அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அதாவது உலகத்துல இருக்கிற மக்கள், இன்னைக்கு அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் பார்த்தோன்னா இல்லை. காரணம், அவர்கள் இன்னைக்கு கூட, அன்னைக்கு மாத்திரமல்ல இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இடரா இருக்கிறார்கள். நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா கீழ்ப்படியாமனால இருப்பார்கள். ஏன்னா எது அவங்களுக்கு வந்து ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்குது, எது தடைக்கலா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நான் சபைக்கு வர்றேன், எனக்கு பெனிஃபிட்ஸ் வேணும், என் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு இடம், மரித்த பிறகு ஒரு இடம் வேணும், அதே போல எனக்கு பெரிய சபை வேணும், அங்க நிறைய பேர் கூடணும், அதே போல நான் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், பாரம்பரியம், எங்கள் முன்னோர்கள் செய்த பாரம்பரியத்தை நான் கொண்டாட வேண்டும், அதற்காக சபை. இன்னொரு பக்கம் பயம். இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து தடைக்கலா இருக்குது, தடையா இருக்குது. அப்போ அவங்க விசுவாசத்தில் நடந்து முன்னேற முடியாதபடிக்கு இது எல்லாமே கேட்கிறாங்க, ஆனா உணர்வடையாம அந்த தடைக்கலா இருக்கிற காரியங்கள் இதுதான் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்துவர்களுக்கு தடைக்கலா இருப்பது இந்த பெனிஃபிட்ஸ், அதே போல இன்னொரு பக்கம் பாரம்பரியம், இந்த பயம் எல்லாமே. வாசிக்கலாம், யோவான் 12:42 முதல் 46. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமென். ஆகிலும் பாருங்க, இயேசு கிறிஸ்து பேசிட போது அநேகர் வந்து அதிகாரம் கூட அங்க அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது விசுவாசம் வைத்தார்கள். ஆனா விசுவாசம் இருந்தது, ஆனா அது வெளிப்படையா இல்ல, மறைமுகமா இருந்தது. எதனால? அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காத படிக்கு பரிசேயர் நிமித்தம். எதனால? பரிசேயருக்கு பயந்தாங்க அவங்க, ஆனா தேவனுக்கு பயப்படல. விசுவாசம் இருந்தது, அந்த பயம் யார் மேல இருந்தது பாத்தீங்கன்னா பரிசேயருக்கு. ஏன்னா ஜெப ஆலயத்துக்கு வெளியே புறமாக்கிடுவாங்கன்னு சொல்லி பயம் இருந்தவங்களுக்குள்ள. அதனால வாயினால் அறிக்கையே பண்ணல, அறிக்கை பண்ணாது இருந்தார்கள்.
அவங்க தேவனால் வருகிற எதனால பாத்தீங்கன்னாக்கா அவங்க தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே விசுவாசம் இருந்தது பேசும்போது, ஆனா பயம் இருந்தது அவங்கள. பரிசேயர் நிமித்தம் இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு பரிசேயர் போலவே, அதாவது அன்னைக்கு ஏசப்பா கண்டிச்சார் இல்லையா, எச்சரித்தார். பரிசேயர் சதிசேயர் என்ற புளித்த மாவுக்கு எச்சரிக்கை இருங்கள். புளித்த மாவு என்ன கள்ள உபதேசம் நடந்துட்டு, புளித்த மாவு என்பது கள்ள உபதேசம், பாவமான உபதேசம். அதனால அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு இப்படி பேசினாக்கா என்ன வெளியே தள்ளிடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற பயத்து நிமித்தமாகவே சில பேர் அந்த பயத்தினாலேயே ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கு. இந்த பயமே அவங்களுக்கு என்ன இருக்குதா, ஸ்டம்பிளிங் பிளாக், தடைக்கலா இருக்குது. ஒரு பயம் தேவனுக்கு சேராதபடிக்கு தடைக்கலா இருக்குதான். ஏன்னா ஆனா சொல்றாரு, இயேசு சத்தம் விட்டு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பின இடத்தில் விசுவாசமா இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரு? பாவத்தில் இருள இருந்த ஜனங்களுக்கு அவர் ஒளியாக வந்தார். நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப நான் இன்னும் இருள நடக்கணுமா? நாம் எல்லாரும் இன்னைக்கு வெளிச்சம் நடக்க வேண்டும். நாம் இன்னும் இருள அகப்படவில்லை. அதனால நாம எல்லாரும் சத்திய வசந்த கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது அதாவது இந்த பயத்தினாலே அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? சீக்ரெட் பிலீவர் போலதான் இருந்தாங்க. வெளிப்படையா விசுவாசத்தை காட்டவில்லை அந்த அதிகாரிகள். அதே போல இந்த சீக்ரெட் பிலீவர் ஒருத்தர் இருந்தான். யாரும் பார்த்தா யோசேப். வாசிக்கலாம். யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தகார சேஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆமீன். ஆமீன். மறைமுகமான விசுவாசம் இது தேவனுக்கு பிடிக்காத காரியம் தான். ஏன்னா அந்த மறைமுகமான விசுவாசம் எதனால இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பயத்தினாலதான். சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி கூட ஏசப்பா பேசும்போது கூட விசுவாசம் இருந்தது. ஆனா வெளிப்படையா அதை காண்பிக்கல. உள்ளத்துல பயம், எங்க நான் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணிட்டா என்னை புறம்பாக்கி விடுவார்களோ என்று. ஆனா கண் தெரியாத அந்த யோவான் 9 வாசிக்கிறோம், பிறவிக்குடன் அவன் பாருங்க எவ்வளவு தைரியமா உபதேசம் பண்றான். கண் பார்வை அடைந்த உடனே உபதேசம் பண்றான். அவன் பயப்படவே இல்லை. முழுவதுமா பாவத்துல இருக்கிற நீ எனக்கு உபதேசம் பண்றியான்னு சொல்லி கடிந்து கொள்ளும்போது கூட அவன் தைரியமா பிரசங்கம் பண்றான். ஆனா புறம்பாக்கி விட்டார்கள், அவன் பயப்படவே இல்லை. அவன் சீக்ரெட் பிலீவர் இல்ல, இயேசுவ வாயினால அறிக்கை பண்றான். அவன் தான் உண்மையான விசுவாசம். ஆனா அந்த சீக்ரெட் பிலீவர் இதே போல யோசேப் கூட பாருங்க, யோசேப்பை மரித்த பின்பு அவன் என்ன பண்றான்? அதாவது அரிமத்தியா அப்படின்ற ஊருக்கு யூதருக்கு பயந்ததினால், எதனால அவன் பயந்தான்னு பாத்தீங்கன்னா யூதருக்கு பயம் இருந்தது. யூதர்களை பார்த்து என்ன புறம்பாக்கி விடார்கள் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால இயேசுக்கு அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு அவன் என்ன பண்றான்? இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துக்கிட்ட உத்தரவு கேட்கிறான். ஆனா விசுவாசம் இருக்குது ஆண்டவர் மேல. ஆனா சீக்ரெட் பிலீவரா இருக்கான். பயம் இருந்தது அவனுக்குள்ள. யூதருக்கு பயந்து இருந்தான். ஆனா என்னைக்குமே இந்த பயம் என்பதே பாவம் தான். வசனம் அப்படிதான் சொல்றது. வேத வாக்கியம் எச்சரிக்கிறது போலவே பயம் கூட ஒரு பாவம் தான். இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றதுக்கு ஒரு நாளும் நம்ம அஞ்சக்கூடாது, பயப்படவும் கூடாது. ஏன்னா பயம் என்பதே பாவம். ஏன்னா வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கும்போது அந்த கந்தகம் எரிகிற அக்னியும் கடல்ல யார் தள்ளப்பட்டாங்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பயப்படுறவர்கள். அப்போ கர்த்தருக்கு ஏற்ற பயம் தான் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் இருக்கணும் தவிர மனுஷனுக்கு பயம் இருக்காது. மனுஷனுக்கு பயப்படவே கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்றதுக்கு ஒரு நாளும் நாம பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த பயமே ஒரு தடைக்கலா இருந்ததுன்னு பாக்குறோம். வாசிக்கலாம். அடுத்தது முக்கியமா இன்னொரு தடைக்கல் இடலா இருந்தது, தடைக்கலா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்கியூசஸ், லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க. வாசிக்கலாம். லூக்கா 14:16 முதல் 21.
அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஆமென். பாருங்க, ஏசப்பா ஒரு அழகான ஒரு ஊமையை சொல்றாருங்க. பாருங்க, கவனிங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றான்? பெரிய விருந்தை ஆயத்தம் பண்றான். பண்ணிட்டு என்ன பண்றான்? அநேகரை அழைக்கிறான், இன்விடேஷன் கொடுக்குறான் நிறைய பேருக்கு. அழைக்கும் போது விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு அந்த மனுஷன், நீ அழைக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்குது, வாருங்கள், எல்லாமே ரெடி இருக்குது, நீங்க வாங்க சொல்லி இன்விடேஷன் கொடுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் அனுப்பினான். பிறகு அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஆனா இந்த அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? போக்கு சொல்றாங்க. அதுதான் லேம் எக்ஸ்கியூசஸ். என்ன போக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் என்ன பண்றான்? வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா இன்னொருத்த என்ன சொல்றான்? என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு 5 மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற இன்னொரு எக்ஸ்கியூசஸ் ஒருத்தன் சொல்றான். அப்ப மூணாவதா சொல்றான், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வர முடியாது. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு எக்ஸ்கியூசஸ், விதவிதமான லேம் எக்ஸ்கியூசஸ் எல்லாமே சொல்றாங்க. ஏன்னா அந்த எஜமான் மேல அவங்களுக்கு பயம் இல்லை. இது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துடைய அந்த தேவ ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு ஆண்டவர் ஒரு ஊமையாக இங்க, இல்லைங்களா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அப்போது வீட்டெஜமான் கோபம் அடைந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? கடைசியில அதான் பண்ண போறாரு இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு கூட அழைப்பு விடுகிறாரு. ஆனா எல்லாருமே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணும் விசுவாசம் நடக்கிறாங்களா, அவளை தேடுறாங்க பார்த்தீங்கன்னா இல்ல. எதனால? லேம் எக்ஸ்கியூசஸ். அதனால இது ஒரு ஊமையா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கடைசியில அந்த எஜமானுக்கு என்ன வருது? கோபம் அடைகிறார். கோபம் அடைந்து அந்த ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடனையும் இங்கே கூட்டி கொண்டு வா அப்படின்ட்டு ஆண்டு கட்டளை போறார். அவங்களை அழைப்பு விடுகிறாங்க. அவங்க எல்லாருமே அசப்ட் பண்ணிடுறாங்க. லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லி, காரணங்களை சொல்லி, இது வரல. அது அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இன்னைக்கு நான் ஆரம்பத்துல வந்துட்டேன்பா, எனக்கு அங்க காணிக்கை இல்லை, அதனால இங்க நல்லா இருக்குது, இங்க காணிக்கையை வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு இங்க என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம், யாருமே கேட்க மாட்டாங்க, அதனால நாம் இஷ்டப்படி வரலாம், போலாம், என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு மேட்டிமையான எண்ணம் சில பேருக்கு இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? சில பேர் என்ன பண்ணாங்க? ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. ஏன்பா சபைக்கு வரல? இல்ல, எனக்கு ஒரு வேலை இருந்தது. இன்னொரு வாரம் கேட்கும்போது, சென்ற வாரம் வரலையே, இந்த வாரம் ஏன் வரலன்னு கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் வெளியூருக்கு போயிட்டேன், என் தோட்டத்தை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லியே சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்கள் உண்டு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, கோபம் அடைந்தார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்தமாய் போனார்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதுலயே வாசிங்க, 24ஆம் வசனம், லூக்கா 14:24. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். ஆமேன். இதேதான் ஆண்டவரும் சொல்லுவாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். அப்போ ஃபைனலா ஆண்டவர் பாருங்க, ஏசப்பா வரையில் கூட இன்னைக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து, ஆண்டவர் அழகா வசனத்தை கொடுத்து கீழ்ப்படிய சொல்றாரு. அது அழகா கீழ்ப்படியது ஒண்ணுதான் நம்முடைய வேலை, வேற எதுவுமே இல்லை. ஆனா சில பேர் லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லி என்ன பண்றாங்க? விலகி போறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற காரியங்களும் எல்லாமே தடைக்கலா இருக்குது, அவங்களுக்கு விசுவாசத்துக்கு தடைக்கலா இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ண, ஒவ்வொரு காரணத்தை சொல்லி போனாங்க இல்லையா எஜமான் கிட்ட. ஆனா ஆண்டவர் ஃபைனல் என்ன சொல்றாரு? அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை.
அப்ப அழைப்பு கொடுக்கும்போது தேவோட வார்த்தை அசட்டை பண்ணி விலகி போனவர்கள் தேவோட ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் மத்தேயு 19:21 முதல் 23. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரியென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இன்னொன்னு, இந்த பணம் ஒரு தடைக்கலா இருக்குது அநேகருக்கு. அப்ப இங்கேயும் பாக்குறோம், ஒரு வாலிபன் இருந்தான், அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது. அவன் என்ன பண்றான், சின்ன வயசுல இருந்து எல்லாமே கடைபிடிக்கணும்னு சொல்றான். ஆனா ஏதோ ஒரு குறை இருக்குது, என்கிட்ட குறை இருந்தா சொல்லுங்க ஆண்டவர் சொல்லும்போது ஒரு குறைய பத்தி சொல்றாரு. நீ பூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அதுதான் ஒரு குறைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த குறைய சொல்லும் போதே அவன் என்ன பண்றான், துக்கம் அடைகிறான். துக்கம் அடைந்து அந்த வாலிபன் என்ன பண்றான், பின்வாங்கி போறான். ஏன்னா அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தது, பணம் தான் அவனுக்கு எல்லாமே இல்லையா. அன்னைக்கு பணம் தான் அவனுக்கு தெய்வம் போல இருந்தது. ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டான், பின்வாங்கி போனான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவோட ராஜ பிரவேசிக்காதபடிக்கு இன்னைக்கு விசுவாசம் நான் கடைப்பிடிக்கிறேன், எல்லாமே பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவனை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் காட்டும் போது அதை ஏற்றுக்க மனதில்லாமல் பின்வாங்கி போனான். அப்ப பணம் ஒரு தடைக்கலா இருந்தது அவனுக்கு. இன்னைக்கு அநேக பணம் கூட சில பேருக்கு தடையா இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யம் மயக்கம், சில பேருக்கு ஐஸ்வர்யம் மயக்கம் இருக்கலாம், அதுவே தடைக்கலா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ல, உண்ண உணவும் உடுத்த உடையதான் போதும் என்று நினைங்கள். அப்ப நமக்கு அடிப்படையே சாப்பாடு, துணி, தங்க இடம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் நான் பெரிய பணக்காரன் ஆனும் விரும்பி அதுல விழுந்து போறோம். ஏன்னா பண ஆசை எல்லாத்திற்கும் வேறா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் யோவான் 5:39 முதல் 44. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்ப எதை நம்ம ஆராயணுமா? ஒரு மனுஷனுடைய இருதயம் இல்ல. ஒரு மனுஷனை பார்த்து அவனை குற்றம் கண்டுபிடிக்க நம்முடைய வேலை இல்ல. நம்ம தேட வேண்டியது ஒரு மனுஷனுடைய எண்ணங்களே இருதயங்களே அல்ல, இந்த வேதத்தை தான். அப்ப நான் ஞானம் அடைவதற்கு, நித்திய ஜீவன் அடைவதற்கு எதை தேட வேண்டுமா? வேத வாக்கியம். இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிற வசனம் எங்க இருக்குதான்? வேதத்துலதான். ஆனா அப்படி இருந்த உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லைன்னு சொல்லி அன்னைக்கு ஏசப்பா கண்டிச்சார். ஏன்னா அவங்க விசுவாசம் இல்லை. நான் மனுஷரால் மகிமையை கொள்கிறதும் இல்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் சொல்லி அண்ணா சொல்றாரு அன்னைக்கு. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் கூட நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மக்கள், அந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இடரலுக்கு ஏதுவான கல்லா இருந்தது. வேறொருவன் தன் சுய நாமத்தில் வந்திருந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனா என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள். ஏன்னா நீங்கள் தேவனால மாத்திரம் வருகிற மகிமை தேடவில்லை, ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதனாலதான் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்று ஏசப்பா சொல்றாரு. வாசிக்கலாம் 1 யோவான்ல 2:10 வாசிக்கலாம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஆனா யாருக்கிட்ட இடரல் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில நிலை கொண்டிருக்கிறான். அப்ப யார் ஒளியில நிலை கொண்டிருக்கிறானா? அன்பில நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவன் தான் அவன் ஒளியில நிலை கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட என்ன இல்லை? இடரல் இல்லை. அவன் இடரல் பண்ண மாட்டான். அப்ப யார் இடரல் பண்ணுவான்?
எந்த சகோதரர் இடரல் பண்ணுறான் இல்ல எந்த சகோதரர் இடரல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அன்பு இல்லாதவங்க தான் இல்லையா? அப்ப சபைக்குள்ள இது முக்கியமா அந்த அன்புன்றது பிரதானமா இருக்குது. ஏன்னா நம்ம சபையில வெவ்வேறு அவங்களா இருக்கிறோம், ஆனா ஒரே சதத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த அன்புன்றது முக்கியமா பிரதானமா இருக்குது. இந்த அன்பு இல்லைனாக்கா கசப்பு வந்துடுச்சுனாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க தூட்டி திரிவாங்க. சகோதரர் மேல அன்பு இல்லைனாக்கா இல்ல சகோதரி மேல அன்பு இல்லைனாக்கா அவங்க இடரல் பண்ணுவாங்க. அப்ப இடரல் பண்ணிட்டே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு அவங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் கேட்கறாங்க உள்ளத்துல உணர்வு அடையல, கசப்பு, அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள்ள மனதில்லைனாக்கா அவங்க மற்ற இடரல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள சகோதர அன்புன்றதே இல்லைன்னு சொல்லிதான் அர்த்தம். வாசிக்கலாம் மார்க் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 4. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். ஆமென். ஆமென். அன்று இயேசு கிறிஸ்து நாசரத்துல கனவீனம் அடைந்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளான போது ஜெபாலயத்துல உபதேசம் பண்ண தொடங்கினாரு. அப்போ அங்க அநேகர் என்ன பண்ணாங்க, அதை கேட்டு கொண்டிருக்கும் போது ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இந்த ஞானம்? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? அங்க நல்லாவே தெரியும். ஆனா மரியாளுடைய குமாரன் தானே இவன். யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார் இல்லையா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து கண்டு இடரல் அடைஞ்சாங்க இவங்க எல்லாருமே. இப்படிப்பட்ட பலத்தை செய்கிறாரு, இவரு உபதேசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இடரல் அடைந்தார்கள். அதனால இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த நாசரத்துல அவர் கனவீனம் அடைந்தார். ஏன்னா அவங்க இடரல் அடைஞ்சாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லை. பாக்குறாங்க, அற்புதங்களை கேட்கிறாங்க, இருந்தும் கூட அவங்க எல்லாருமே இடரல் அடைந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இடரது கல்லா இருந்தாரு. வாசிக்கலாம். ஆனா யாரு பாக்கியவன் ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம் லூக்கா 7:23. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவானா. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம், அவன் வார்த்தை நிமித்தம் இடரல் அடையாம இருக்கிறவங்க தான் அவன் தான் பாக்கியவானா. சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. யாருக்கு இடரல் இல்லையா? யாரு இடரல் அடையாம இருப்பாங்களாம் பாத்தீங்கன்னாக்கா, வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட இடரல் அடைய மாட்டாங்க. ஆனா யார் இடரல் அடைவாங்க? ஆண்டவர் மேல அன்பு இல்லாம வசனத்தை கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த இடரல் இருக்கும். வாசிக்கலாம் பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமீன். பவுல் அட்வைஸ் பண்றாரு பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உத்தமமான ஆனவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது எப்படி இருக்கணுமா, அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். எதுல பெருகணுமா? உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும். பெருகவும் தேவனுடைய மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியினால் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும் நீங்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் எப்படி இருக்கணுமா, இடலற்றலா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்ப நாம இயேசு கிறிஸ்துக்கு இடரல் இல்லாம தான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் கலாத்தியர் 5:7 முதல் 9. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக
உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். ஆமென். ஆமென். பாருங்க, பவுல் அங்க கண்டிக்கிறாரு, கண்டித்து பேசுறாரு. நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள் அல்லவா? ஆரம்பத்துல நல்லாதான் விசுவாசம் நடந்தீங்க. கலாத்திய சபைக்கு சொல்றாரு பவுலு. ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களை தடை செய்தவன் யார்? எது ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருந்தது? எது தடையா இருந்தது? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக. ஆரம்பத்துல நல்லாதான் வந்தீங்க விசுவாசத்துல. ஆனா இடைப்பட்ட காலத்துல சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்கள் அழைத்தவரால் உண்டானதல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே விசுவாசத்தை விலகி போனார்கள். புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவானத்தையும் உப்பு பண்ணும். அப்போ நம்ம சத்தியத்தை கேட்கிறோம் இன்னைக்கு. ஆனா சத்தியத்தை விட்டு வேற உபதேசம் கேட்கும் போது புளிப்பு, கொஞ்சம் புளிப்பு, அது என்ன பண்ணும்? ஃபுல்லாவே கெடுத்து விடும். கொஞ்சம் பாவம். சத்தியத்தை நல்லா தெரியும், ஆனாலும் அந்த பக்கம் போயிட்டு வீடியோல இந்த போதகர் பேசுறாரு, அந்த போதகர் பேசுறாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த புளித்தமா கொஞ்சம் உள்ள வந்துருச்சுன்னா நம்மளை கெடுத்து விடும், நம்முடைய ஆத்மா கெடுத்து விடும். என்ன கள்ள உபதேசம் என்னைக்கு நம்ம உள்ளத்துல நுழையுதோ நம்ம விசுவாசத்தை கெடுத்து விடும். அதான் பவுல் புளித்த மாவு, கொஞ்சம் புளிப்புள்ள மாவானது பிசந்த மாவானத்தில் கெடுக்கும். அதே போல பவுல் கண்டிக்கிறாரு. அதை பார்க்கலாம் கலாத்தியர் 3:1-3. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? ஆமென். ஆமென். பவுல் கண்டிக்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? ஆரம்பத்துல விசுவாசத்தோடு வந்தாங்க, ஆனா கீழ்ப்படியாம விழுந்து போனார்கள். அதனாலதான் புத்தி இல்லாத கலாத்தியன்னு சொல்லி அங்க கண்டிக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படி இருந்தும் கூட ஒன்றை மாதம் அறிய விரும்புகிறேன் நானு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்படது கிரிய நாள் இல்லையோ, இந்த விசுவாச கேள்வினாலேயோ இதனாலே ஆவியை பெற்றீர்கள். எந்த ஆவியை பெற்றீங்க? நீங்க ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறே. நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்லி அங்க பவுல் கண்டிக்கிறாரு. அப்போ கொஞ்சம் புளித்தமாக இடம் கொடுத்தனாலதான் அவங்க விழுந்து போனார்கள். ஆரம்பத்துல ஆவினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்கள். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். அதனால்தான் அன்னைக்கு அவர்கள் இடர்ல அடைந்தார்கள். அதான் பவுல கண்டிச்சார். வாசிக்கலாம், மத்தேயு 13:40-43. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. முன்னுமே ஆண்டவர் அங்க பேசுற அந்த ஊமையில பார்க்கும்போது முடிவு காலத்துல, அதாவது இயேசப்பா வருகையில அது முன்பாக நடக்க போற காரியம் தான் சொல்றாரு. என்ன நடக்குமா? ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியிலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில நடக்கும் சொல்லி இயேசப்பா அன்று சொன்னது போல நீங்க முடிவு காலம் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த முடிவு காலத்துல நிறைவா, அதாவது கடைசி காலகட்டம், நம்ம கடைசி தலைமுறை இருக்கிறோம். நம்ம கண்கூடிய பார்க்க முடியும் அவருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. இன்னைக்கு அந்த காலகட்டத்துல இருக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவுல என்ன நடக்குமா? களைகளை சேர்த்து அக்னியை சுட்டரிக்கிறது போலவே மனுஷகுமார் தம்முடைய தூதரோட அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார்? தூதரை அனுப்ப போறாராம். இதை பண்ண போறாரு? முதல்ல அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்களா? அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து எது சேர்க்க போறாங்க? அவங்க இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து. அந்த இடர்கள் சொல்லி பார்க்கும்போது இங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக நின்றவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் எல்லாம் இடர்கள் சொல்லி இருக்குது. சேர்த்து அவர்களை அக்னி சூழலே போடுவார்கள்.
அங்க என்ன நடக்குமா, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போது நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா, தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல யார் பிரகாசிப்பார்கள், நிலைத்திருப்பார்? நீதிமான்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். வாசிகளா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஆமென். பவுலுடைய சாட்சியை பாக்குறோங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலைக்காரராகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுங்க சொல்லி பவுல் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். இதோ இப்போது அனுகிரக காலம், இப்போதுதான் ரட்சணை நாள். அது வெகு தூரம் அல்ல. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடல் உண்டாக்காமல், பவுல் சொல்றான், நாங்கள் யாதொன்றிலும் இடல் உண்டாக்காம எவ்விதத்திலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அந்த விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும். மற்ற இடல் பண்ணாம யூதருக்கும் கிரேக்கருக்கும் அதே போல தேவட சபைக்கும் இடல் இல்லாம இருக்க வேண்டும். வாசிக்கலாம் கடைசி வசனத்தை 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். கடைசியா நாமும் அதே விசுவாசத்துல இருப்போம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தை கேட்டதா இல்லாம, நம்முடைய போர் ஆயுதங்கள் இன்னைக்கு மாம்சத்தை கேட்ட போர் ஆயுதங்கள் அல்ல. எதுவா அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதா இருக்குது. அதனால அவைகளால் நாங்கள் என்ன பண்றோம், தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புற எல்லாம் மேட்டிமை. இன்னைக்கு நிறைய பேர் மேட்டிமையால விழுந்து போறாங்க. ஏன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புறது எது? மேட்டிமை. சிலர் மேட்டிமையினாலே என்ன பண்றாங்க, வாய் வழியாய் விழுந்து போகிறார்கள். வாய் வழியாக மற்ற இடல் பண்ணுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் மேட்டிமை தான். மேட்டிமையினால தகாதவர்களை பேசி மற்ற இடல செய்கிற காரியமா இருந்தா அதை விட்டு விலக வேண்டும். அதான் பவுல் சொல்றான், தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நாங்க என்ன பண்றோம், நிர்மூலமாக்கி அதை நிர்மூலமாக்க வேண்டும். எந்த எண்ணத்தை என்ன பண்ணோமா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலா இருக்கிறோம் என்று சொல்வது போலவே நாமும் அதே போல நடக்க வேண்டும். ஆனா இதெல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா சில பேருக்கு அந்த துணிகரம் இருக்கும். நம்ம யார் பார்க்க போறாம, அதனால அந்த உணர்வு இல்லாமலே அநேகர் என்ன பண்ணுவாங்க, அந்த உணர்வு இல்லாமே வாழ்வாங்க எது வரைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதாவது இடரல் பண்ற காரியங்கள் இதெல்லாமே. ஆனா சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அந்த முக்கியமா பிரசங்களை பார்க்கும்போது துர்க்கிரைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால், அப்போ இதெல்லாமே துர்க்கிரை எது, மற்ற இடர் பண்ற காரியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடலை போடுறதே பெட்டர்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா பாவம் செய்கிறனோட அவன் பாவம் செய்யறதுக்கு இவன் தூண்டுதலா இருக்கிறது தான் ஒரு பெரிய பாவமா இருக்க போகுது. இதெல்லாம் துர்க்கிரை. ஆனா துர்க்கிரைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமா நடவாதபடினால், ஆனா இமீடியட்டா அந்த தண்டனை வரதில்லை. அதனால என்ன பண்ண, துணிகரம் இருக்கும், அதை தொடர்ந்து செய்வாங்க. அத ஆனா மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவருக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள். அப்ப தேவனுக்கு அஞ்சி நடப்படுதான் நன்று. ஆனா நான் தொடர்ந்து செய்யற யாருமே கேட்க போல, ஆண்டவர் தண்டை வரலப்பா, ஆனா ஆண்டவர் தண்டிப்பாரு. தாமதிக்கிறதுனாலதான் சில பேருக்கு துணிகரம் வருது, அந்த துர்க்கிரிய வருது, பொல்லாப்பு செய்ய எத்தனிக்கிறார்கள். ஆனா ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும், தேவனுக்கு அஞ்சி நடப்பதே மேன்மை என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம அதாவது எதெல்லாம் தடைக்கலா இருக்குது, எது தடையான ஸ்டம்பிளிங் பிளாக் என்று ஒவ்வொன்றாங்க ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு வெளியேறப்பட்ட கல்லா இருக்கிறார்.
அது மூளைக்கல்லாயிற்று என்று சொல்வது போலவே நமக்கு தேவ வசனம் நாம் ரட்சிப்பு அடைவதற்கு நமக்கு வெளியேறப்பெற்ற அந்த மூளைக்கல்லா இருக்குது இன்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஒரு முடிவு ஜெபத்தோட நம்ம பினிஷ் பண்ணலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கிருபை தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இயேசப்பா நன்றி செலுத்துகிறோம், போற்றி வணங்கணும் கர்த்தாவே. நீ நல்லவர் இயேசப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபினாலே ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் பாதையை நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ந்து அதை கை கொள்ளும்படி அப்ப கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி இயேசப்பா. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் அப்பா விசுவாசம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுப்பார்களாக கர்த்தாவே. முடிவதும் இந்த விசுவாசம் நிலைத்திருக்கும்படி உடைய கிருபை தந்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவ சபைக்கும் இடரற்றா இருங்கள் என்று சொன்ன கர்த்தாவே. மற்ற இடல் பண்ணாதபடிக்கு அப்பா கீழ்படுகிற ஒரு தேவ பயத்தோடு ஒவ்வொருத்தரும் அப்பா பக்தி உண்டாகும்படி காரியங்களை செய்து முடிவு நடித்த ஒரு மனதோடு காரியம் செய்யும்படி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பிற கர்த்தாவே. தொடர்ந்து அப்பா உங்களுடைய வருகை மட்டும் அப்பா ஆண்டவரே விசுவாசம் நிலைத்திருக்கும்படி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின் சகோதரர்களே அப்பா கடத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.